ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹார்ன் ஆண்டனா எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஹார்ன் ஆண்டனா டிசைன் பண்ணுறோம். நியூ டெம்ப்ளேட் மைக்ரோவேவ்ஸ் ஆர்எஃப் ஆப்டிகல்ஸ் ஆண்டனாஸ். நெக்ஸ்ட்டு ஹார்ன் ஆண்டனா டைம் டொமைன். இங்கே சென்டிமீட்டர் இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா மில்லிமீட்டர் வந்துச்சுன்னா நமக்கு அவுட்புட் வராது. 8 12 நெக்ஸ்ட்டு ஃபினிஷ். இப்போ வந்து நம்ம பேராமீட்டர்ஸை வந்து டிஃபைன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பவுண்டிங் பாக்ஸை தூக்கியாச்சு, ஒர்க்கிங் பிளேன் எடுத்தாச்சு. பேராமீட்டர்ஸ் டிஃபைன் பண்ண போகிறோம். இந்த பேராமீட்டர்ஸ் வந்து நான் இங்கே இதை வச்சு டிசைன் பண்ணுறேன். இதில் வந்து 10 GHz பேராமீட்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பேராமீட்டர்ஸோடைய டைமென்ஷன்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க, இதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இங்கே லேம்டா வேல்யூ போட்டுக்கிறேன். லேம்டான்றது வந்து C/F மூலியமாக கண்டுபிடிக்கலாம். C/F சின்றது வந்து 3 × 10⁸ டிவைடட் பை 10 GHz போட்டோம்னா நமக்கு 3 சென்டிமீட்டர்ஸ் வரும். ஏ வேல்யூ வந்து 2.286. 2.286. B value 1.016. A1 13.426. B1 10.425. Next PE PH ரெண்டுமே சேம்ன்றதுனால நம்ம ஏதாவது ஒன்று இது பண்ணால் போதும். PE 15.658. 15.658. Next thickness 0.2. 0.2. ஓகே, இப்போ நம்ம டிசைனுக்கு போயிடலாம். மாடலிங்கில் பிரிக்கு, இந்த இடத்துல வந்து வேவ் கைடு டிசைன் பண்ணுறோம். ஸோ WR90. இங்கே எக்ஸ்மின் வந்து -A1/2 A1/2. நெக்ஸ்ட் A/2. வேவ் கைடோட டைமென்ஷன் A/Aன்னு கொடுத்துருக்கோம். ஹார்ன் ஆண்டனோட அப்பர்ச்சர் தான் A1 -B/2 to B/2 minus lambda to 0. இந்த இடத்துல pyramidal horn PEC. ஓகே, இப்போ நம்ம வேவ் கைடு உருவாக்கியாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம லோக்கல் WCS கொடுக்குறோம். இந்த லோக்கல் WCS கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டைரக்ஷனில் நம்ம PEக்கு தள்ளி போகிறோம். PEக்கு தள்ளி போயிட்டு, அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து நமக்கு PE இருக்குது. ஸோ இங்கே இருக்க நம்ம WCSை நம்ம PE டிஸ்டன்ஸுக்கு மூவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம இந்த ஹார்ன் அப்பர்ச்சரை உருவாக்க போகிறோம். அதனால் என்ன பண்ணுறேன்னா, இந்த W டைரக்ஷனை நான் PEக்கு மூவ் பண்ணணும். அதனால் ட்ரான்ஸ்ஃபார்ம் WCSல W டைரக்ஷனில் PE கொடுக்குறேன். ப்ரிவ்யூ. சரி, எனக்கு மூவ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஹார்ன் அப்பர்ச்சர் வந்து உருவாக்க போகிறேன். ஸோ அதுக்கு
நமக்கு இங்கே வந்து மைனஸ் a1 by 2 to a1 by 2 minus b1 by 2 to b1 by 2. இங்கே வந்து திக்னஸ் நான் 0ன்னு வச்சுக்கிறேன். இது ஓகே. இப்போ வந்து எனக்கு ஹார்ன் அப்பச்சரும் எனக்கு வேவ் கைடும் நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா பிக் ஃபேஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பிக் ஃபேஸ் கொடுத்து இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் எனக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து நான் இங்கே லாஃப்ட் கொடுக்குறேன். லாஃப்ட் கொடுத்துட்டு நேம் வந்து இன்சைட் கொடுக்குறேன். ப்ரிவ்யூ கொடுத்து பார்த்தா ஜாயின் ஆகுது. ஓகே, இப்போ எனக்கு ஜாயின் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த இடத்தெல்லாம் ரிமூவ் பண்ணணும். இந்த இடத்த ரிமூவ் பண்ணணும். திக்னஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மூணுத்தையும் வந்து பூலியன் மூலயமா ஆட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் கொடுத்துட்டு இன்சைடு ஆன் அப்பர்ச்சர் கொடுத்துட்டு பூலியன் கொடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம இந்த ஸ்பேஸை ரிமூவ் பண்ணிவிட்டு திக்னஸ் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா பிக் ஃபேஸ், இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி பிக் ஃபேஸ், இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து ஷேப் டூல்ஸ் போயிட்டு ஷெல் சாலிட் ஆர் திக்கன் ஷீட் இருக்கும். இது கொடுத்துட்டு அவுட் சைடில் திக்னஸ் வந்து நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கு திக்னஸ், அதாவது டி, அதாவது 0.2. ஓகே, இது கொடுத்துட்டு ப்ரிவ்யூ பார்த்தோன்னா நமக்கு கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து நமக்கு ஹார்ன் ஆண்டனா டிசைன் முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம வேவ் கைட் போட்டு மென்ஷன் பண்ண போகிறோம். வேவ் கைட் போட்டு வந்து நமக்கு இங்கே வரணும். இங்கே வர்றதுக்கு வந்து சிமுலேஷன், பிக் ஃபேஸ், இந்த ஃபேஸை பிக் பண்ணிவிட்டு வேவ் கைட் போர்ட்டில் எந்த சேஞ்சும் இல்லை, அப்படியே ஓகேன்னு கொடுத்துடலாம். இப்போ வந்து நமக்கு வேவ் கைட் போர்ட் வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து ஃபீல்டு மானிட்டர் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபீல்டு மானிட்டரில் ஃபார் ஃபீல்டு ஆர்சிஎஸ், அப்புறம் ஃப்ரீக்வன்சி வந்து இங்கே நமக்கு 10 GHz இருக்குது. ஓகே, இங்கே நம்ம ஆட் பண்ணோடனே இங்கே ஃபீல்டு மானிட்டரில் நமக்கு ஃபார் ஃபீல்டு F=10 வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஃபீல்டு மானிட்டர் கொடுக்குறோம். இங்கே வந்து நம்ம ஃபார் ஃபீல்டு ஆர்சிஎஸ் கொடுத்து டிரான்சியன்ட் ப்ராட்பேண்ட் கொடுக்குறோம். டிரான்சியன்ட் ப்ராட்பேண்ட் கொடுத்துட்டு ஓகே, இப்போ நமக்கு டிரான்சியன்ட் ப்ராட்பேண்டும் வந்துருச்சு. இப்போ நம்ம ரன்னுக்கு போயிடும். ரன் பண்ணும்போது நமக்கு லேர்னர்ஸ் எடிஷன்னா ஒரு ப்ராப்ளம் வரும். அது என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா மெஷ் வேல்யூ வந்து 1 lakh தாண்டி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதை வந்து நம்ம இப்போ அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம கம்மி பண்ணுறோம். ஒரு 5 கொடுத்து அப்ளை கொடுத்து பார்க்குறோம். இப்போ வந்து மெஷ் வேல்யூ வந்து கம்மியாகுதான்னு பார்க்குறோம். கம்மியாகலை. ஸோ இதை கம்மி பண்ணுறோம். ஒரு 5, 3 அப்ளை. இப்போ வந்து மெஷ் வேல்யூ வந்து நமக்கு 1 lakh கீழே இருக்குது. ஸோ வந்து ஓகே, இதை வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம செட்டப் சால்வர் கொடுத்து ரன் பண்ணுறோம்.
ஓகே, ரன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எஸ் பேராமீட்டர்ஸ் பார்க்கலாம். 1D ரிசல்ட்டில் எஸ் பேராமீட்டர் பார்த்தோன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு கிராஃப் வந்திருக்கு. எஸ் பேராமீட்டர் கிராஃப். இப்போ நம்ம ஃபார் ஃபீல்டில் போயிட்டு ஃபார் ஃபீல்டு பார்த்தோன்னா நமக்கு வந்து ஹார்ன் ஆண்டனாவோட ரேடியேஷன் இருக்க மாதிரி, ஹார்ன் ஆண்டனாவோட ரேடியேஷன் எந்த டைரக்ஷனில் இருக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்ட்ரக்சரோட பார்க்கணும்னா ஷோ ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு நம்ம பார்த்தோன்னா நமக்கு வந்து எந்த சைடில் நமக்கு ஹார்ன் ஆண்டனாவுக்கு ரேடியேஷன் இருக்கும்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதை நம்ம போலார் பிளாட்லையும் பார்க்கலாம். தீட்டா ஆங்கிளில் பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.